தினம் பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திர கோவில்கள் என்னும் தொடரிலே புனர்பூச நட்சத்திரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். புனர்பூசம் என்னும் நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களின் வரிசையிலே 7வது நட்சத்திரமாக வருகிறது. முதல் 3 பாதத்திலே பிறந்தவர்கள் புனர்பூசம் முதல் பாதம், புனர்பூசம் 2ஆம் பாதம், புனர்பூசம் 3ஆம் பாதம் ஆகியவை மிதுன ராசியிலே வரும். ராசி அதிபதி புதன். புனர்பூசம் 4ஆம் பாதம் கடக ராசியில் வரும். ராசி அதிபதி சந்திரன். இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை புனர்வசு தேவி என்னும் தேவதை. பிரத்யதி தேவதை என்று சொல்லக்கூடிய நட்சத்திர கடவுள் ராமபிரான். இந்த நட்சத்திரத்திற்கான மரம் மூங்கில் மரம். மூங்கில் மரம் தல விருட்சமாக விளங்குகின்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று அங்கு எழுந்தருளி இருக்கும் இறைவனை வழிபட வேண்டும். மூங்கில் மரம் தல விருட்சமாக உள்ள கோவில்கள் புனர்பூச நட்சத்திரத்துடன் வேறு வகையிலே தொடர்புடைய கோவில்கள் என 7 கோவில்களை இந்த நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லவிருக்கிறேன். இந்த மூங்கில் மரம் என்பது காலை நேரத்திலே வளைந்து தரையை தொடுவது போல் இருக்கும். வெயில் ஏற ஏற அது நிமிர்ந்து விடும். அதை போலவே புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எங்கே வளைந்து கொடுக்க வேண்டுமோ அங்கு வளைந்து கொடுப்பார்கள். எங்கெல்லாம் நிமிர்ந்து நிற்க வேண்டுமோ, விரைப்பாக இருக்க வேண்டுமோ அங்கெல்லாம் விரைப்பாக இருப்பார்கள். அனைத்து தரப்பு மக்களுடனும் அனுசரித்து செல்லுகின்ற ஒரு அற்புதமான குணம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. புனர்பூசம் என்ற உடனே நமக்கு நினைவிற்கு வருவது ராமாவதாரம் தான். ஸ்ரீ மகாவிஷ்ணு ராமாவதாரத்திலே புனர்பூச நட்சத்திரத்திலே ராமனாக, தசரத குமாரனாக, சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்தார். மூங்கில் மரம் என்று சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது கிருஷ்ணாவதாரம். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே என்னும் பாடல் நம் ஞாபகத்திற்கு வரும். புல்லாங்குழலுக்கும் மூங்கிலுக்கும் தொடர்புண்டு. மூங்கிலிலிருந்து தான் புல்லாங்குழல் செய்யப்படுகிறது. மூங்கிலுக்கு சமஸ்கிருத பெயர் வேணு. அதனால்தான் வேணுகோபாலன் என்னும் பெயர் வருகிறது. வேணுகானம் என்றால் குழலிசை என்று அர்த்தம். மூங்கிலால் செய்யப்பட்ட புல்லாங்குழலை கையிலே வைத்திருப்பவன் கண்ணபிரான். ஆகவே இந்த மூங்கில் மரத்தை பற்றி சொல்லும் பொழுதும், புனர்பூச நட்சத்திரத்தை பற்றி சொல்லும் பொழுதும் ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் நிச்சயமாக நம் ஞாபகத்திற்கு வரதான் செய்யும். இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மூங்கில் மரம் நட்சத்திர மரமாக வருகிறதே, அந்த மரத்தை பற்றிய ஒரு சிறப்பு செய்தி ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். மூங்கில் மரம் ஒரு தலைமுறைக்கு ஒரு முறைதான் பூக்கும். குறிஞ்சி மலரை பற்றி எல்லோரும் சொல்வார்கள், அது அபூர்வமான மலர், 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் மலரும் என்று சொல்வார்கள். அதைவிட அபூர்வமானது மூங்கில் மலர். ஒரு தலைமுறைக்கு ஒரே ஒரு தரம்தான் பூ பூக்கும். ஒரு முறை பூத்து விட்டால் அது அடுத்த தலைமுறையிலே அடுத்த மூங்கில் முளைத்து வரும்பொழுதுதான் அதிலே பூவை பார்க்க முடியும். அவ்வளவு அபூர்வமான ஒரு மலர் மூங்கில் மலர். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில்களிலே மிகவும் முதன்மையானது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில். திருநெல்வேலி டவுன் பகுதியிலே, மைய பகுதியிலே அமைந்துள்ள மிகப்பெரிய கோவில் திருநெல்வேலி நெல்லையப்பர் ஆலயம். காந்திமதி என்று அம்பாளுக்கு அங்கே திருநாமம். நெல்லையப்பர் என்பது சுவாமியின் திருநாமம். சுயம்புவாக மூங்கில் காட்டிலிருந்து தாமாக வெளிப்பட்ட சிவலிங்க திருமேனி என்பதால் அது சுயம்பு லிங்கம் என்று சொல்லப்படுகிறது. சுயம்பு என்றால் தாமாக ஏற்பட்டது என்று பொருள். யாரும் சிவலிங்கம் செதுக்கி பிரதிஷ்டை செய்து வழிபடுவதாக இருந்தால் அதை பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் என்று சொல்வார்கள். ஆனால் திருநெல்வேலியிலே எழுந்தருளி இருக்கின்ற நெல்லையப்பர் தாமாக மூங்கில் வனத்திலிருந்து வெளிவந்தவர். ஆகவே வேணுவனநாதர் என்று அவருக்கு ஒரு திருநாமம் உண்டு. மூங்கில் வனம் என்பதை வேணுவனம் என்று சொல்வார்கள். வேணு என்னும் திருநாமம் அங்கே
ஈசனுக்கும் உண்டு. ஆகவேதான் திருநெல்வேலி பக்கத்தில் நிறைய பேர் வேணு என்று பெயர் வைத்துக் கொள்வார்கள். வேணு என்றால் மூங்கில் என்று அர்த்தம். மிக அபூர்வமாக மலர்கின்ற பூ பூக்கின்ற ஒரு மரமான அந்த மூங்கில் மர காட்டுக்குள்ளே ராமக்கோன் என்பவரால் கண்டெடுக்கப்பட்ட லிங்கம்தான் இன்று நாம் வழிபடுகின்ற நெல்லையப்பர் சன்னதியிலே எழுந்தருளிருக்கின்ற லிங்க திருமேனியாக சுயம்பு மூர்த்தியாக நமக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ நெல்லையப்பர் ஆலயத்திலே உள்ள ஈஸ்வரன். இத்தலத்திலே பல சிறப்புகள் இருக்கின்றன. இந்த கோவிலிலே அம்மன் சன்னதி வெளி மண்டபத்திலே இருக்கின்ற தூண்களிலே ஒவ்வொரு தூணிலும் ஒவ்வொரு ஒலி எழும்பும். அந்த தூணை தட்டினால் ச ரே க ம ப த நீ ச இப்படி சரிகம பதனிசாவை தூண்களிலே வைத்திருக்கிறார்கள் மன்னர்கள் காலத்திலே. எத்தனை வருடங்களாக அந்த கல் தூண் அப்படியே இருக்கிறது. அது வேறு ஏதாலும் செய்ததல்ல, கல் தூண் தான். ஆனால் ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு விதமான ஒலியை எழுப்பும். 22 தூண்கள், 22 ஸ்வரங்கள், 24 தூண் இருக்கும் நடியில் இருப்பதை சேர்த்து. வீணையிலே எப்படி 24 ஃப்ரெட் இருக்கிறதோ அதை போல 24 தூண்கள், அதிலே 22 தூண்கள் வெளியிலே தெரியும். அவை ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு சுரம், ஒரு நாதம், ஒரு ஒலி எழும்பும். நாதமயமாக அங்கே அம்பாள் ஸ்ரீ காந்திமதி காட்சி அளிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கோவில். முத்துசாமி தீட்சிதர் இந்த கோவிலுக்கு மிக அழகான ஒரு பாடல் ஒன்றை பாடியிருக்கிறார், ஸ்ரீ காந்திமதும் என்று. அந்த ஸ்ரீ காந்திமதியும் கீர்த்தனையிலே குறிப்பிடப்பட்டுள்ள சகசர கலசாபிஷேக மகோத்சவம் என்பது வைகாசி மாதத்திலே நடைபெறுகிறது. ஆனி மாதத்திலே மிக சிறப்பான பிரம்மோற்சவம் அங்கே நடைபெறும். ஐப்பசி மாதமும் 10 நாள் திருவிழா அங்கே நடைபெறும். வைகாசி திருவிழாவின் பொழுதுதான் சகசர கலசாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த தலத்தின் தலவிருட்சமாக மூங்கில் மரம் விளங்குவதால் நெல்லையப்பர் கோவிலுக்கு புனர்பூச நட்சத்திரத்தன்று சென்று இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வழிபட்டால் அவர்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். இந்த புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய வேறு பிற கோவில்களை பற்றி நாளைய நிகழ்ச்சியில் பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.